வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை சென்ற வாரத்தில் நாம் வாசித்து அதன் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டோம். இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடனே பேசப் போகின்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வசனம் சொல்கின்றது. ஒரு நிமிடம் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உம்முடைய முகப்பிரகாசத்தை காண்பதற்காக இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் சந்திக்கும்படியாக நோக்கி பார்க்கும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய வசனம் கர்த்தாவே எங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக என் தேவன் ஆவியானவருடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டு அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையின் நெறிகளை நாங்கள் கர்த்தாவை மாற்றி அமைத்து கொள்ள நாங்கள் நித்தியத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நினைவோடு கூட உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள, உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனங்களை இன்னும் ஒரு விசை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 4-5 வசனங்கள். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த 4வது வசனத்தை கவனிக்கும்படி கேட்கிறேன். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்ற சொற்றொடர்களை கொஞ்சம் கவனித்து நாம் அதன் மூலமாக சில காரியங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் என்று யோவான் எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆசியா என்று அழைக்கப்படும் பூமியின் பரப்பு இன்றைய துருக்கி தேசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். த மாடர்ன் டே டர்க்கி, அதைத்தான் ஆசியா என்று யோவான் இங்கே எழுதுகிறார். இன்று ஆசியா என்றால் எது என்று நமக்கு தெரியும். த கான்டினென்ட் ஆஃப் ஏஷியா, அதில் தான் இந்தியா இருக்கிறது. இந்தியா இட்செல்ஃப் இஸ் அ சப்கான்டினென்ட் என்று சொல்லப்படுகிறது. ஆசியா என்று அழைக்கப்பட்டது அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்ந்த காலத்தில் இன்றைய துருக்கி தேசம். மாடர்ன் டே டர்க்கி இஸ் வாட் வாஸ் கால்ட் இன் அப்போஸ்டல் ஜான்ஸ் டைம் as ஏஷியா. அதற்கு பிறகு அதை ஏஷியா மைனர் என்று அழைத்தார்கள். 1929வது வருஷம் ஏடியில் 1929 ஏடியில் அதற்கு பெயர் அந்த இடத்திற்கு பெயர் ஏஷியா மைனர். அந்த இடத்தை, ஏஷியா மைனர் என்ற இடத்தை ஓட்டோமான் எம்பையர் என்ற ஒரு ஆளுநர்கள் என்ற ஒரு வல்லரசு இந்த பகுதியை கைப்பற்றி ஆளும் வரைக்கும் அந்த இடத்திற்கு ஏஷியா மைனர் என்றே பெயர் இருந்தது. ஆனால் 1923 இந்த ஏஷியா மைனர் துருக்கி தேசத்தினுடைய ஒரு பகுதியாக மாறினது. In 1923 ஏஷியா மைனர் became a part of Turkey. இன்று டர்க்கியை டர்க்கி என்று அழைப்பதில்லை, டர்க்கிக்கு கூட பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. டர்க்கி இஸ் கால்ட் அஸ் துர்க்கியே டுடே. ஸ்பெல்லிங் எல்லாம் மாறி இருக்கிறது. ஏன்னா அவங்க மொழியிலேயே அப்படித்தான் அதை அழைக்கிறோம், அதை பேசுகிறோம், அதை எழுதுகிறோம் என்பதற்காக அவர்கள் துர்க்கியே என்று மாற்றிவிட்டார்கள். Just as how Madras was changed into Chennai and Trivandrum was changed into Thiruvananthapuram, Turkey has been changed into Turkey.
ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பகுதி பகுதியாக இருக்கும் 2 தேசங்கள் உண்டு. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று துருக்கி. Both Turkey and Russia can be found in both continents. யூரோப்பிலும் சரி, ஏசியாவிலும் சரி, அவர்கள் 2 இந்த கண்டங்களிலும் இருக்கிறார்கள். ரஷ்யா இஸ் போத் இன் ஏஷியா அண்ட் யூரோப். அப்போ ரஷ்யாவை வந்து அது ஐரோப்பிய நாடா இல்லை ஆசியா நாடான்னு கேட்டால் 2லேயுமே இருக்குது. அதே மாதிரி தான் டர்க்கியினுடைய ஒரு பகுதி ஐரோப்பாவிலும் இன்னொரு பகுதி ஆசியாவிலும் இருக்கிறதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 2 verse 9. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில், பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா என்று சில நாடுகளை நாம் பார்க்கிறோம். பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது எருசலேமில் பண்டிகைக்கு பூமியின் பல இடங்களிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்களிலே, அப்படி தான் அவர்களை அழைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:5 தேவபக்தியுள்ள யூதர்கள் என்று ஒரு சொற்றொடர் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ தேவபக்தியுள்ள யூதர்கள் எருசலேமிலே பெந்தெக்கோஸ்தே என்னும் பண்டிகை நாளிலே கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் எந்தெந்த தேசத்திலிருந்து வந்தார்கள் என்பதற்கு ஒரு சாம்பிள் தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:9. அந்த இடத்துல ஆசியா என்னும் தேசத்திலிருந்தும் யூதர்கள் பண்டிகைக்காக, பெந்தெக்கோஸ்தே பண்டிகைக்காக எருசலேமில் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். திரும்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1:4 வருவோம். யோவான் எழுதுகிறார், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய அந்த பகுதியைத்தான் நாம் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆசியாவில் அன்று 7 சபைகள் மட்டுமா இருந்தன என்ற ஒரு கேள்வி நியாயமாக நமக்கு எழும்ப வேண்டும். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நான் எழுதுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறாரே, were there only 7 churches in Asia என்று கேட்டால் இல்லை. ஆசியாவில் இன்னும் வேறு சபைகளும் இருந்தன. புதிய ஏற்பாட்டில் ஆசியாவில் உள்ள பல சபைகளை குறித்து பார்க்க முடியும். உதாரணத்திற்கு 2 வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். The book of Colossians chapter 4 verse 13. கொலோசியர் 4:13 ஆங்கிலத்தில் and for those at Laodicea and Hierapolis என்று வருகிறதை பார்க்கிறோம். and for those at Laodicea and Hierapolis, தமிழிலே இவன் ஒரு மனிதனை குறித்து பவுல் சொல்லுகிறார். இவன் எப்பாப்ரா என்னும் ஒரு மனிதன் உங்களுக்காகவும் கொலோசே பட்டணத்தில் இருந்த சபை அதான் உங்களுக்காகவும் என்று எழுதுகிறார். உங்களுக்காகவும் லவோதியருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்று அப்போஸ்தலன் எப்பாப்ராவை குறித்து சொல்லுகிறார். The man called Epaphras was very concerned about 3 people groups. 3 தேசத்தவர்களை குறித்து ஜெபத்திலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். அந்த 3 ஜனங்கள் யார்? கொலோசே பட்டணத்தில் இருந்த யூதர்கள், புறஜாதிகள், விசுவாசிகளானவர்கள், லவோதிக்கே தேசத்தை சேர்ந்தவர்கள், எராப்போலியர் தான் அந்த ஹைராப்போலிஸ் என்று இங்கே குறிப்பிடப்படும் அந்த தேசம். அப்போது லவோதேஷியாவிலே சபை இருந்தது, எராப்போலியர் தேசத்தில் சபை இருந்தது, லவோதிக்கியாவிலும் சபை இருந்தது என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 Timothy chapter 4 and verse 13. பவுல் எழுதுகிறார், தீமோத்தேயு என்னும் தன்னுடைய சீடனுக்கு, மகனாக பாவித்து நடத்தின அந்த ஊழியருக்கு பவுல் எழுதுகிறார், when you come back, bring the cloak that I left with Carpus at Troas. ட்ரோவாஸ் என்ற ஒரு பட்டணத்தை பார்க்கிறோம், ஒரு இடத்தை பார்க்கிறோம். அந்த இடத்துல கார்பஸ் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவனிடத்தில் நான் சில காரியங்களை விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய க்ளோக், என்னுடைய மேலங்கியை விட்டு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய புத்தகங்களை விட்டு வந்திருக்கிறேன்.
I have left some scrolls with him. So when you come to me, bring those things என்று தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். தமிழிலே, துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோற் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது துரோவா பட்டணத்திலும் சபை இருந்தது, லவோதிக்கேயாவிலே சபை இருந்தது, ஏராப்போலியிலே சபை இருந்தது, கொலோசேயிலே சபை இருந்தது, இன்னும் ஏராளமான இடங்களிலே, ஆசியா என்னும் அழைக்கப்பட்ட இடங்களிலே சபை இருந்தன. ஆசியாவில் வேறு பல சபைகளும் இருந்தபோதும் குறிப்பாக 7 சபைகள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்ல காரணம் என்ன? There were not just 7 churches in Asia, there were many churches. ஆனால் குறிப்பாக 7 சபைகளுக்கு நான் எழுதுகிறதாவது என்று சொல்ல காரணம் என்ன? அதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். 7 என்ற எண்ணிக்கை யூதர்களுக்கு விசேஷமான ஒரு எண்ணிக்கை. The number 7 to the Jews is a sacred number. அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விசேஷமான ஒரு அக்கம், ஒரு எண்ணிக்கையாக அதை பார்க்கிறார்கள். ஒரு இலக்கம் அது. 1லிருந்து 6 வரைக்கும் அவர்கள் பேசும்பொழுது கூட அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொண்டு பேச மாட்டார்கள். ஆனால் 7 என்று வரும்பொழுது அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய in their understanding, 7 was a complete number. 7 was a perfect number. 7 என்ற இலக்கம் பரிபூர்ணத்தை குறிக்கும் இலக்கமாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் அதை மனதில் வைத்துக்கொண்டு தான் இங்கே ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். The number 7 to the Jews meant something that is whole or complete in itself. முழுமையான, நிறைவான ஒரு காரியத்தை குறிப்பது தான் 7 என்று யூதர்கள் நினைத்தார்கள். இப்பொழுதும் அப்படி தான் நினைக்கிறார்கள். 7 is still sacred to them. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 21வது வசனம். The book of 2 Chronicles chapter 29 verse 21. அங்கே எசேக்கியா ராஜா பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். We see the sacrifice that is being offered to the God of Israel by King Hezekiah. எசேக்கியா ராஜா பலி செலுத்துகிறான். 2 நாளாகமம் 29-21 அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதாவுக்காகவும் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளாட்டுக் கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். எசேக்கியாவினுடைய தேசத்தில் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டுக்கடாக்களும் ஆயிரமாய் இருந்தன, ஏராளமாக இருந்தன. ஆனால் அதில் 7 7 7 என்று மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்து தேவாலயத்திலே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஏன்? எசேக்கியா கருமையாக இருந்ததனாலா? மற்ற மிருகங்களெல்லாம் எனக்கு வேண்டும் என்று அவன் நினைத்ததனால? இல்லை. It was not because he was a stingy person, or it was not because he wanted the other cattle for himself. It was because 7 was complete in itself. 7ன்னா அது ஒரு பரிபூர்ண பலி. 7 காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள், 7 வெள்ளாட்டுக்கடாக்கள் என்று அவன் எண்ணி எடுத்து பலி செலுத்தின பொழுது அவன் தேவனிடத்தில், ஜனங்களிடத்தில் சொன்ன காரியம், இது என்னுடைய பரிபூர்ண அர்ப்பணிப்பு. This is a complete surrender to God that I am making through this sacrifice. இந்த பலியின் மூலமாக நான் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் காண்பிக்கும் காரியம், நான் தேவனாகிய கர்த்தருக்கு என்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன், சமர்ப்பிக்கிறேன் என்பதைத்தான் அவன் காண்பித்தான். இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். The book of Joshua chapter 6 verse 4. எரிகோ பட்டணத்தை வீழ்த்த வேண்டும். யோசுவாவும் கூட இருக்கும் ஜனங்களும் அதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த காரியத்தை தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 6:4. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். யோசுவா சொல்லுகிறான், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், this is how you will approach the city of Jericho. எரிகோ பட்டணத்தை நீங்கள் இப்படித்தான் நெருங்கி வர வேண்டும். எப்படி நெருங்கி வர வேண்டும்? 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில்
பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கேயே பாருங்கள், ஆசாரியர்கள் ஏராளமாக இருந்தார்கள். அதில் 7 பேர்கள் போதும். இந்த 7 பேர்களும் ஒவ்வொரு கொம்பு எக்காலத்தை 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும் என்று அவர்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லப்படும் பொழுது யோசுவா அவர்களுக்கு சொல்லும் காரியம் என்ன? டோட்டல் ப்ரிப்பரேஷன். எசேக்கியா ராஜா பலி செலுத்தின பொழுது அவன் 7 காளைகளை, 7 வெள்ளாட்டுக்கடாக்களை, 7 ஆட்டுக்கடாக்களை தெரிந்தெடுத்தது ஏன்? He was telling God that he was making a complete, a total consecration. பரிபூர்ணமாக உம்முடைய சமூகத்தில் இந்த பலியின் மூலமாக என்னை படைக்கிறேன் என்று எசேக்கியா ராஜா சொன்னான். யோசுவா சொன்ன காரியம் என்ன? We are totally preparing ourselves for victory. ஜெயத்திற்கு, எரிகோ பட்டணத்தை வீழ்த்துவதற்கு, எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு நாங்கள் முழுமையாக, கம்ப்ளீட்டாக ஆயத்தமாகிறோம். அதுதான் 7-7-7 என்று அவர்கள் சொன்ன காரியம். அப்போ பரிபூர்ணமான அர்ப்பணிப்பு, பரிபூர்ணமான ஆயத்தம், டோட்டல் கான்செக்ரேஷன் அண்ட் டோட்டல் ப்ரிப்பரேஷன் is what the number 7 indicated in these 2 verses that we read just now. அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பாக 7 சபைகள் என்று எழுதினாலும் அவன் ஆசியாவில் உள்ள எல்லா சபைகளையும் மனதில் வைத்துக்கொண்டு தான் எழுதினான். ஆசியாவிலே மட்டுமல்ல, உலகத்திலே அன்று இருந்த சபைகளையும் அவனுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட போகும் சபைகளையும் 2025 இந்த வசனம் வாசிக்கப்படும், தியானிக்கப்படும், உபதேசிக்கப்படும் இந்த சபையையும் அப்போஸ்தலனாகிய யோவான் மனதிலே வைத்திருக்கவே வேண்டும் என்றே நான் நினைக்கிறேன். பூமியிலே இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும், எழுப்பப்படும் எல்லா சபைகளையும் அவன் மனதிலே வைத்துக்கொண்டே ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் நான் எழுதுகிறதாவது என்று அவன் எழுதுகிறான். 7 பரிபூர்ணமானது. 7 மூலமாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் காரியம், 7 சபைகள் என்று அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லும் காரியம், உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைகளுக்கு நான் எழுதுகிறேன் என்றே அவன் சொன்னதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:4. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன எழுதுகிறான்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும். யாரு? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று 3 பெயர்களை பார்க்கிறோம். இந்த 3 பெயர்கள் 3 பேர்களை குறிக்கவில்லை. இந்த 3 பேர்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவா தேவனை குறிக்கும் நாமங்கள். These 3 names are attributed to the God of Israel, to the God who is known as Jehovah. ஆமென் சொல்லுவீங்களா? ஆங்கிலத்தில் who is, who was and who is to come. Who is, who was and who is to come. இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். இது யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், யெகோவா என்னும் நாமம் உடைய தேவன். இப்போ இந்த கிரேக்க மொழியில் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறான். புதிய ஏற்பாட்டில் இருக்கும் எல்லா புஸ்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் உண்டு? 27 புஸ்தகங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இருக்கும் 27 புஸ்தகங்களும் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டன. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கிரேக்க மொழியில் தான் எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில் அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனை குறித்து இப்படி எழுதுகிறான். இருந்தவர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று எழுதும் பொழுது அதை எப்படி எழுதினான்? கிரேக்க மொழியில் அவன் எழுதினதை அப்படியே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் இப்படி வரும்: the being and the was and the coming. It doesn't look like a name. பெயர் போல தெரியவில்லை. அப்படி தான் கிரேக்க மொழியில் யோவான் எழுதி வைத்ததை அப்படியே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தால் இப்படி தான் வரும்: the being, the was and the coming. இது எப்படி ஒருவருடைய பெயராகும்? ஆனால் இதுதான் பெயர், இதுதான் தேவனுடைய பெயர். the being என்றால் இப்பொழுது இருக்கிறவர், the was என்றால்
கடந்த காலத்திலும் இருந்தவர். த வாஸ், கடந்த காலத்திலும் இருந்தவர். த கமிங் என்றால் இன்னும் வருங்காலங்களிலும் வரப்போகின்றவர். ஆமென் சொல்லணும். அதுக்கு அதுதான் நம்முடைய தேவனுடைய நாமம். அதுதான் நம்முடைய தேவனுடைய நாமம். எந்த தேவனுக்கும் இந்த நாமங்கள் வைக்கப்பட முடியாது. எந்த தேவனை பார்த்தும் அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்று சொல்லவே முடியாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே அந்த தனித்துவமான விசேஷம் கிடைக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதை தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் அழகாக மொழிபெயர்த்து விட்டார்கள். பட் ஆங்கிலத்தில் எழுதும்போது இப்படி தான் எழுத முடியும். This is how it can be written. The being, the was and the coming. பிதாவாகிய தேவனுடைய நாமம் ஏகோவா. பழைய ஏற்பாட்டில் ஏகோவா என்னும் நாமத்தை தான் நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். இதை எபிரேய மொழியில் யூதர்கள் 4 எழுத்துக்களை கொண்டு எழுதுவார்கள். ஏகோவா என்பதை முழுமையாக யூதர்கள் ஒரு நாளும் எழுத மாட்டார்கள். நாம் எழுதுவோம் ஜெகோவா அப்படின்னு எழுதணும்னா JEHOVAH அப்படின்னு எழுதிடுவோம். ஆனால் யூதர்கள் தேவனுடைய நாமத்தை முழுமையாக எழுத மாட்டார்கள். 4 எழுத்துக்களை, வார்த்தைகளை அல்ல, எழுத்துக்களை வைத்தே இந்த ஏகோவா என்னும் நாமத்தை அவர்கள் எழுதுவார்கள். அந்த எழுத்துக்கள் என்ன? YHWH, YHWH. இந்த 4 எழுத்துக்களை மட்டுமே வைத்து ஏகோவா என்னும் நாமத்தை அவர்கள் எழுதுவார்கள். ஏன்? பயத்தினாலே, பக்தியினாலே. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்று அவர்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. அதனாலே இந்த வெறும் 4 எழுத்துக்களை கொண்டு அவர்கள் ஏகோவா தேவனுடைய நாமத்தை எழுதுவார்கள். இந்த YHWH என்றால் என்ன? அதை எலாபரேட் செய்து பார்க்கும் பொழுது அதுதான் ஏகோவா தேவன். It means Yod He Vav He, YOD HAY WAW HAY, Yod He Vav He, யாவே. அது அப்படி தான் உச்சரிக்கணும். யாத் ஹே வாவ் ஹே. நாம் ஏகோவா அப்படின்னு ரொம்ப லேசாக சொல்லிட்டோம். ஆனால் அதனுடைய உச்சரிப்பு என்ன? யாத் ஹே வாவ் ஹே, ஏகோவா. இப்படி எழுதுவதனுடைய பெயர் என்ன தெரியுமா? டெட்ராகிராமட்டான். டெட்ராகிராமட்டான். டெட்ரா என்றால் 4, கிராமட்டான் என்றால் எழுத்து, 4 எழுத்து. டெட்ராகிராமட்டான். YHWH, tetragrammaton. The being, the was and the coming is not grammatical in English language. ஆங்கில மொழியிலும் இது இலக்கண பிழையாகவே இருக்கிறது. அப்படி சொல்ல முடியாது. The being, the was and the coming, இது ஒருவருடைய பெயர், இது தேவனுடைய பெயர் என்று சொல்ல முடியாது. இதை இலக்கண பார்வையிலே பார்த்தால் இது பிழை. கிரேக்க மொழியிலும் இது பிழையாகத்தான் எழுதினான் அப்போஸ்தலனாகிய யோவான். அவனுக்கு கிரேக்க மொழி தெரியாததினாலே அல்ல. ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த நம்முடைய பரிசுத்தவான்கள், வேதாகமத்தை மொழிபெயர்த்த பரிசுத்தவான்கள் அப்படி மொழிபெயர்த்த பொழுது அவர்களுக்கும் இலக்கணம் தெரியாமல் இதை எப்படி செய்யவில்லை. அவர்கள் வேண்டுமென்ற இலக்கண பிழையை கொண்டு வந்தார்கள். ஏன் தெரியுமா? வார்த்தைக்கு அதீதமானவர் நம்முடைய தேவன், இலக்கணத்திற்கு அதீதமானவர் நம்முடைய தேவன். You cannot put our God in a box. ஒரு பெட்டிக்குள்ளாக அவரை போட முடியாது. இதுதான் இலக்கணம், இதில் அடங்க வேண்டும் அவருடைய நாமம் என்று நீங்கள் நினைக்கவே முடியாது. இந்த அண்ட சராசரங்கள் கூட அவரை கொள்ள முடியாது. காலம் அவரை கொள்ள முடியாமல் இருந்தது. அதனால தான் அவர் நேற்று இருந்தார், இன்று இருக்கிறார், நாளையே இருப்பார். இயேசுவை குறித்து நாம் சொல்லும்போது என்ன சொல்ல? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். Hallelujah. So the being, the was and the coming is not grammatical in English or Greek. ஆனால் யோவான் அப்படி எழுத காரணம் என்ன? தேவனுடைய பரிசுத்த நாமத்தின் மாறாத தன்மையையும் முழுமையான பொருளையும் கொஞ்சம் கூட குறையாமல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அப்போஸ்தலனாகிய யோவான் கிரேக்க மொழியில் இலக்கணத்தை வேண்டுமென்றே சிதைத்து இப்படி எழுதினான் என்று ஒரு இறை இயலாளர் சொல்லுகிறார்.
வேண்டுமென்றே சிதைக்கிறான். கிராமர் போனால் போகட்டும், ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று அவன் தெரிந்து அப்படியே எழுதி வைக்கிறான். The being, the was and the coming. யெகோவா தேவன் எப்பொழுதும் இருந்தவர், இருக்கிறவர், இன்னும் வருங்காலத்திலும் இருக்க போகிறவர். அது மட்டுமல்ல, அவர் மாறாதவரும் கூட. அதுதான் யெகோவா என்னும் நாமத்தினுடைய பொருள். அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனி வருகிறவர் என்பது மட்டுமல்ல, அவர் மாறாதவரும் கூட. இந்த மூன்று நிலைகளிலும் அவர் தேவன், அவர் எல்லா நாட்களிலும் மாறாதவர் என்பதை இந்த யெகோவா என்னும் நாமம் நமக்கு காண்பிக்கின்றது. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மோசேயை தேவன் அனுப்புகிறார். எகிப்தில் இருக்கும் யூதர்களை நீதான் அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும், நீ போய் அவர்களை சந்தித்து நான் உன்னை அனுப்பினேன் என்று சொல் என்று தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார். அப்போ மோசே தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்னை அனுப்பினது யார் என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே? If they ask me who sent me, what should I tell them? உம்முடைய நாமம் என்ன என்பதை அவன் கேட்கிறான். அப்போது ஆண்டவர் அவனுக்கு சொன்ன காரியம் என்ன, சொன்ன அந்த வசனம் என்ன? மன்னிக்கணும், யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். Exodus 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். எப்படி சொல்கிறார் பாருங்க. உம்முடைய நாமம் என்ன, நீ என்னை அனுப்பினது யார் என்று உம்மை குறித்து கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று மோசே கேட்கிறான். அதற்கு தேவன் இப்படி பதில் தருகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், அது என்னுடைய நாமம். ஆனால் நீ அவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய நாமம் என்ன? இருக்கிறேன் என்பவர். அல்லேலூயா. இது இலக்கணமா? தமிழிலும் இலக்கணம் இல்லை, போயிடுச்சு, கிராமர் போயிடுச்சு. இருக்கிறேன் என்பவர், அது எப்படி ஒருவருடைய பெயராக முடியும்? ஆனால் அதுதான் தேவனுடைய பெயர், இருக்கிறேன். அல்லேலூயா. இன்று தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்களோ என்ற கேள்வி கூட நமக்கு வருகிறது. மற்ற மதங்களில் அவர்கள் தேவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தார்களா? ஆதாரம் இல்லை, சரித்திரம் சொல்லுகிறதில்லை, அவர்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறதில்லை, எந்த தடயமும் இல்லை. ஆனால் இந்த தேவன், வேதாகமத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். எது வரைக்கும் இருப்பீர் ஆண்டவரே? காலம் என்று ஒன்று உள்ள வரைக்கும் இருப்பேன் என்று சொன்னால் அவர் தேவன் அல்ல, காலத்தையும் தாண்டியும் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்றீங்களா? ஏன்னா காலம் என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது? பூமி உண்டான பொழுது தான் காலமே உருவாயிற்று. சூரியனையும் சந்திரனையும் அவர் படைத்த பொழுது தான் காலமே உண்டாகிறது. அதற்கு முன்பும் அவர் இருந்தார். நமக்கு தெரிந்த காலம் இப்பொழுது ஆதியாகம புஸ்தகம் 1:1 தான் காலமே ஆரம்பிக்குது. ஆனால் அதற்கு முன்பும் இந்த தேவனாகிய கர்த்தர் இருந்திருக்கிறார் என்றால் அவர் காலத்திற்கு அதீதமானவர், காலத்தையும் கடந்தவர், காலத்திற்கு அப்பாற்பட்டவர் இந்த தேவன். அப்போது இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்று சொல்லி அனுப்புகிறார். ஆங்கிலத்தில் God said, I am who I am. அதில் கம்ப்ளீட்டு, அதில் என்னுடைய பண்புகள் நிறைவாக இருக்கிறது. I am who I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர் சொல்லும்போது, I am who I am என்று சொல்லும் பொழுது அதற்கு மிஞ்சி ஒன்றுமே சொல்லப்பட வேண்டியதில்லை, தேவையில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துவதற்கு சீஷர்களுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் பரிசேயர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்துவதற்கு எப்படி எந்த காரியத்தை உபயோகப்படுத்தினார்? இந்த நாமத்தை தான் உபயோகப்படுத்தினார். I am who I am என்ற நாமத்தை தான் அவர் எடுக்கிறார். பார்க்கிறோம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 50வது வசனம். In the Gospel of Mark chapter 6 verse 50, 6:50. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. தண்டு வலித்து கரை சேர முடியுமா? இந்த பெருங்காற்றில் கப்பல் உடைந்து போய்விடும் போல இருக்கிறதே, வீட்டுக்கு போக முடியுமா என்ற நம்பிக்கை இல்லாமல் சீஷர்கள் இருக்கும் பொழுது கடலிலே ஒருவர் நடந்து வருகிறார்.
அவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். ஆவேசம் என்று சிலர் சொல்லுகிறார்கள், பேய் என்று சொல்லுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனால் படவினிடத்தில் நடந்து வந்த கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? நான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலை, உங்களுடைய கர்த்தர் என்று சொல்லலை, என்ன உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லலை, நேற்று வரைக்கும் இருந்தேன், கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் உங்களோட தான் பேசிகிட்டு இருந்தேன் என்றெல்லாம் சொல்லலை, நான் தான் என்று சொல்லுகிறார். ஐ ஆம். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நாமத்தை இப்படி சொல்ல முடியுமா? நான் தானா யார் என்று நம்முடைய நண்பர்கள் கேட்பார். நான் தான் பேசுகிறேன். ஏதாவது அவங்க சேவ் பண்ணாத நம்பர்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் போட்டு, எப்படி இருக்கேன், நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், யாரா நான் தானா, உனக்கு பேர் இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம குரல் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை, அவங்க கேட்பாங்க. ஒரு 3 கேள்வி அதை கேட்பாங்க. நீ மனோகரா, பாபுவா, தாமஸா, சுலைமானா? யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லணும். நான் தானா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும், அப்படி தான் நீங்கள் நான் தான் சொல்ல முடியும். ஆனால் பேரை வெளிப்படுத்தாமல் நான் தான் என்று சொல்லி படவில் இருக்கிறவர்களை ஆசுவாசப்படுத்தவும் திடப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் வல்லமையுள்ள ஒரே ஒருவர் தான் உண்டு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 62வது வசனம். பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். பிரதான ஆசாரியனுக்கு ஒரு சந்தேகம், இவர் யார்? இவர் இவ்வளவு அற்புதங்களை வல்லமைகளை செய்திருக்கிறாரே, இவர் யார்? அப்போது இவரை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று இவர் தம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அதை மனதிலே வாங்கி கொண்டு பிரதான ஆசாரியன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். அதற்கு இயேசு நான் அவர்தான் என்றார். எப்படி? நான் அவர்தான். அதுக்கு மேலே ஒன்றும் விளக்கம் தேவைப்படவில்லை இயேசுவுக்கு. பிரதான ஆசாரியனே, வேதத்தை முற்றும் கற்று அறிந்திருக்கிறாய், வேதத்தின் மகத்துவங்களை நீ கண்டிருக்கிறாய், உன்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது, வேதத்தில் முன்னுரைக்கப்பட்ட மேசியா இவர்தான் என்பதை நீ கண்டறிந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். கர்த்தர் அவனுக்கு ஒரே வார்த்தையிலே பதில் சொல்லுகிறார், நான் அவர்தான். ஆமென். அல்லேலூயா. யோவான் 6:35, ஜான் 6:35, ஜீவ அப்பம் நானே. கர்த்தர் சொல்லுகிறார், ஐ ஆம் த லிவிங் பிரெட். யோவான் 8:12, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. யோவான் 10:7, நானே ஆடுகளுக்கு வாசல். அல்லேலூயா. யோவான் 11:25, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 1:4, யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் என்று சொல்லிவிட்டு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7 ஆவிகள். அது என்ன 7 ஆவிகள்? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கும் 7 ஆவிகள் என்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன வேறு பேர்? 7 ஆவிகள். நான் முன்னே சொன்னதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். 7 என்பது யூதர்களுக்கு விசேஷமான ஒரு இலக்கம். இட்ஸ் அ சேக்ரெட் நம்பர் ஃபார் த ஜூஸ். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் எங்கே இருக்கிறதா? பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 ஆவிகளில் இருக்கும் 7 என்ற எண்ணிக்கை என்ற இலக்கம் பரிபூர்ணத்தையும் ஆளுமைகளையும் காண்பிக்கிற இலக்கம். It shows completeness or wholeness, and it shows the different personalities of the Holy Spirit. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஐசியா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும்
ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல், அதாவது இயேசுவின் மேல் தங்கி இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம்தான் ஏசாயா 11:1-2-3 வசனங்கள். அந்த வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஏசாயா எப்படி எழுதுகிறான்? அவருடைய 7 ஆளுமைகள் என்ன? ஞானத்தை, உணர்வை, ஆலோசனையை, பெலனை, அறிவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தரும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர். 7 கம்ப்ளீட், 7 ஆளுமைகள். அல்லேலூயா. இங்கே 7 ஆவிகள் என்று சொல்லும் பொழுது 7 பரிபூர்ணத்தையும் குறிக்கும், அவருக்குள்ளாக இருக்கும் 7 ஆளுமைகளையும் குறிக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த வசனத்தை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். 5வது வசனத்தில், உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வசனத்தை அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.